வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோ 3வது வீடியோ. இதில் ஏன் நான் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை நான் ஏன் இந்த சைக்காலஜிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா, நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆஸ் எ ட்ரேடராக நமக்குள்ளே இந்த இந்த ஒரு டைவர்சிஃபிகேஷன் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டுக்குள்ளே டெய்லி அதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுங்கிறதையே விட்டுட்டு ஒரு வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த சைக்காலஜி இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். முதல்ல போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை, இந்த 3 வேர்டுக்குள்ள அர்த்தம் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம போடுற அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஷேர் வாங்குறீங்க இல்லையா, அந்த ஷேரெல்லாம் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை எப்படி அந்த ஷேரில் பிரித்து போடுறீங்க, எவ்வளோ பிரித்து போடுறீங்க அப்படிங்கிறது தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ளே நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பணம் வச்சுருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரியா ஸ்டாக்கில் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு வைப்பாங்க, கேஷாக கொஞ்சம் கையில் வச்சுப்பாங்க, கமாடிட்டிஸில் இருக்குல்ல அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட பணத்தை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதனால் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமாக டவுன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களா, அவங்களுக்கு இந்த பாண்ட்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் வர நஷ்டத்தை இவங்க இது வழியாக சரி செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த கமாடிட்டி, மேபி இந்த கமாடிட்டியில் நஷ்டம் வருதுன்னா அதை வச்சு இந்த 3த்தை வச்சு அவங்களால அந்த இதை சரி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த 4மே ஒரே மாதிரியாக நஷ்டமாகறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் ஒரு பெரிய பணக்காரனும் இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு நிறைய ஒரு லார்ஜ் கேப் பண்ணலாம், மிட் கேப்னு பிரித்து பண்ணுவாங்க, ஸ்மால் கேப், இன்டர்மீடியட் அந்த மாதிரி பிரித்து பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை செக்டார் வைஸ் பிரித்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னங்க செக்டார் வைஸ்னால் எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னா, அதுக்கான லைவ் வீடியோஸ் நான் அடுத்த ஸ்லைடில் வரும், பார்க்கலாம். அந்த மாதிரி பிரித்து பண்ணுறவங்க இருப்பாங்க. அதான் இது மூலியமாக நமக்கு என்னங்க லாபம், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் அத்தனை பேரும் ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க. 2வது, ரிஸ்க்கு ரொம்ப கம்மிங்க. நான் சொன்ன மாதிரி தான், இன்கேஸ் இதில் நஷ்டமானால் இது ப்ராஃபிட் கொடுக்கும், அது நஷ்டமானால் இது ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ நஷ்டத்தை நம்ம வேறு ஒரு இது மூலியமாக ஈடுகட்டி நம்மளோட ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஒரு விஷயம். 2வது விஷயம், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு 2 ஸ்டாக்கை மட்டும் பார்க்காம அந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கையும் பார்க்குறதுனால ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் இந்த ட்ரேடிங்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும். அது ஒரு அடுத்த விஷயம். அப்புறம் உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போயிடும், எது நம்மளோட அசட், எதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக அந்த ஷேரை வச்சுக்க போகிறோம், எந்த ஷேரை விற்க போகிறோம். அது ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு கழிச்சு அது மிகப்பெரிய ஒரு அசட்டாக வருங்கிறதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் தெரியும். நீங்கள் அவ்வளோ கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது தெரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் புரியலைங்க, எனக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா வாங்க நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, வாங்க. இப்போ ஆஸ் அ ட்ரேடரில் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக பிக் பண்ணி அதில் போய்ட்டு பை பண்ணிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் பை பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மாருதி இருக்குது, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏறி இருக்குது, நிறைய இறங்கியிருக்கு. இதில் நம்ம கண்ணை மூடிட்டு இங்கே ஒரு ஷேரு அங்கே ஒரு ஷேருன்னு இப்படி வாங்குவோம் இல்லையா. டாடா மோட்டார்ஸ்லேயே போயிட்டு எல்லா ஷேரையும் வாங்கி வைப்போம் இல்லையா. டெக் மஹேந்திராவில் போய் எல்லா ஷேரையும் வாங்கி வைப்போம். இல்லை அந்த டாடா மோட்டார்ஸு, ஹீரோ மோட்டார்ஸு, எய்ச்சர் மோட்டாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வாங்கி வைப்போம், ஓகேவா. அந்த மாதிரி இதிலலாம் எனக்கு என்னங்க நஷ்டம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னா அங்கே தாங்க இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்லேயே அவங்க பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள், இது என்எஸ்சி வெப்சைட் தான். அதில் பாருங்கள், நிஃப்டி 50ன்னு ஒரு 50 ஸ்டாக்கை பிரித்து வச்சுருக்காங்க, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 15 பிரிச்சுருக்காங்க, நிஃப்டி 100 இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. மிட் கேப்னு பிரிச்சிருப்பாங்க, ஸ்மால் கேப்னு பிரிச்சிருப்பாங்க, லார்ஜ் கேப்னு பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா. அப்படின்னா என்னங்க, ஸ்மால் கேப்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்மால் கேபிட்டல் உள்ள ஒரு சின்ன கம்பெனின்னு சொல்லலாம். மிட் கேப்னா மீடியம் லெவலில் இருக்க ஒரு சின்ன, லார்ஜ் கேப்னா மிகப்பெரிய கம்பெனி, ரிலையன்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் லார்ஜ் கேப்பில் வந்துடும். சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் ஸ்மால் கேப்பில் வரும். இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர்
இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் சில கம்பெனிஸ் சூஸ் பண்ணி அவங்களோட அனாலிசிஸ் பண்ணி அதில் அதில் ஒரு சில பல ஷேரை வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிட் கேப்லேயும் சில ஸ்டாக்கை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அதுலேயும் வாங்கி வைப்பாங்க. லார்ஜ் கேப்லேயும் ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே வாங்கி வைப்பாங்க. அவங்களோட அமௌண்ட்டை மொத்தமாக ஒரே ஒரு இதில் போடாமல் இந்த மாதிரி 4-5 இதில் பிரித்து வாங்குவாங்க. பிரித்து வாங்குறது மூலிமா இன்கேஸ் அவங்களுக்கு இந்த ஸ்மால் கேப்பில் உள்ள கம்பெனி நஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிட் கேப்பில் மேபி ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் லார்ஜ் கேப்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நஷ்டமானாலும் மீதி 2 கொடுக்கும், மீதி 3 கொடுக்கும், மீதி 2 நஷ்டமானாலும் மீதி 2 ப்ராஃபிட் கொடுக்கும், இப்படின்னு ஒரு வகையாக போவாங்க. இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி 500 அந்த மாதிரி இதை வச்சு சில பேர் பண்ணுவாங்க. செக்டார் வைஸ் சில பேர் போவாங்க. செக்டாரல் இண்டிசஸ்ன்னு இருக்க பாருங்கள். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நிஃப்டி பேங்க் அப்படின்னா இந்த நிஃப்டி பேங்க்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, பேங்க் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்கும். நிஃப்டி பேங்க்குங்கிறதுனால பாருங்கள், ஏயு பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடாக் பேங்க், இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா சார்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிஃப்டி பேங்க்கில் அவங்களுக்கு எந்தெந்த அவங்களோட அனாலிசிஸில் எதெல்லாம் ஏறுமோ அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிஃப்டி ஆட்டோனா ஆட்டோமொபைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க, ஹீரோ, டிவிஎஸ் அந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் போயிட்டு பாருங்கள், மாருதி, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ, டிவிஎஸ் மோட்டார், இந்த மாதிரி மோட்டார் செக்டார்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி செக்டாரில் சில ஷேரை பிக் பண்ணி அதில் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது, எஃப்எம்சிஜி இருக்குது, மீடியா இருக்குது, மெட்டல் இருக்குது, ஃபார்மா இருக்குது, பிஎஸ்சி பேங்க் இருக்குது, ரியாலிட்டி செக்டார் இருக்குது, ஐடி செக்டார் இருக்கும். ஸோ ஆயில் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஒரே அமௌண்ட்டும் ஒரே செக்டார்லேயும் போடாமல் ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு சில ஸ்டாக்கை பிக் பண்ணி அதில் பை பண்ணி வைப்பாங்க. இது மூலிமா இன்கேஸ் இன்றைக்கி நிஃப்டி மீடியா பாருங்கள், ஏதாவது ஒரு நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பாருங்களேன், பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி பயங்கரமான நஷ்டம் கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி ஐடி பாருங்கள் பாசிட்டிவில் இருக்குது. அந்த மாதிரி ஆட்டோ வந்து பாருங்கள் 2% நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஓகேவா? இன்கேஸ் அவங்களுக்கு இதெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் இதில் ப்ராஃபிட் இருந்திருக்கும் இன்றைக்கி. அந்த மாதிரி தாங்க அவங்க போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இப்போ டெய்லி பேசிஸில் பார்த்தீங்களா கூட உங்களுக்கு இது ஒன்று இறங்கியிருக்கும், ஒன்று ஏறி இருக்கும், ஒன்று இறங்கியிருக்கும், ஒன்று ஏறி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நஷ்டம்ங்கிறது பெருசாக வந்திருக்காது. ஆனால் ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி தானே அந்த ஸ்டாக்கையே வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? என்ன தான் அது இன்றைக்கி இறங்கினாலும் நாளைக்கு ஏறப்போகுதுங்கிற ஒரு அனாலிசிஸில் தான் நம்ம எல்லா ஸ்டாக்கையுமே வாங்கியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு 10-15 ஸ்டாக்கை இப்படி பிரித்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனாலிசிஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10ல் ஒரு 9 ஸ்டாக் உங்களுக்கு ஒரு 9 ஒரு 8 ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்டாக் நஷ்டமாகிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடய வெளில வரலாம். ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஆனால் நம்ம ஒரு ட்ரேடராக நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அறியாமல் அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை மறந்துடுவோம். அந்த சைக்காலஜிக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். நம்மளை அறியாமல் இன்றைக்கி இது ஏறி டப்புன்னு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஆட்டோ செக்டர் ரொம்ப அதிகம். அதாவது ஹீரோ மோட்டார்ஸு, டிவிஎஸ் மோட்டார்ஸு, டாட்டா மோட்டார்ஸ் இதெல்லாமே இன்றைக்கி நல்ல பூம். ஸோ என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு எல்லாத்துலேயும் இந்த 3 எல்லாத்துலேயும் போய் பாருங்கள், காமிக்கிற பாருங்க, இது மோட்டார் செக்டார், இது மோட்டார் செக்டார் பாருங்கள், மோட்டார் செக்டாரில் இதான் மோட்டார் செக்டாரு பாருங்கள். இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கா. என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு போயிட்டு இன்றைக்கி போயிட்டு இதில் உள்ள எல்லாத்தையும் கடன்னு வாங்கி வச்சுருவாங்க மோட்டாரில் மட்டும். நாளைக்கு பார்த்தோம்னா இது எல்லாம் நெகட்டிவில் கிடக்கும். ஸோ ஒரு பெரிய லாஸஸ் வந்துடும். இப்படி இது அந்த மாதிரி போகக்கூடாதுங்க. ஓகேவா? ஒரு நாளை வச்சு நம்ம கணிச்சிட்டு தான் வந்து ஒரு செக்டாருக்குள்ளே பே பண்ணுறது. இப்போயே இதிலே வந்து உங்களுக்கு சரி ஓகே நாளைக்கு மோட்டார் செக்டாரை வந்து நமக்கு பூம் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸில் கொஞ்சம் ஷேர் வாங்கிட்டு இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி வேறு பேங்க்கில் கொஞ்சம் வாங்கிட்டு எஃப்எம்ஜியில் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா இன்கேஸ் அது இறங்கினாலும் இது ஏறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைவர்சிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம மறந்துடுவோம். இந்த டைவர்சிஃபிகேஷன் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம வாங்கினதில் வந்து இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வாங்கியிருக்கோமாங்கிறத பார்த்தோம் மறந்துருப்போம். கடைசியில் பார்த்தோம்னா நம்ம ஒரே செக்டாரில் தான் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி தப்பு தான் சில பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு மாதம் எடுத்துப்போமே, இந்த ஒரு மாதம் மோட்டார் செக்டார் பயங்கர பூமுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக மோட்டார் செக்டார் வந்து நல்ல ஒரு ஏற்றம் தான். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் டெய்லி ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மோட்டார் செக்டார் விழ ஆரம்பிச்சிருங்க, ஐடி செக்டார்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம இது ஏறும்னு வெயிட் பண்ணிட்டு இதோடைய பழைய நிலைமைக்கு வந்து இறங்கக்கூட வாய்ப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஏறிக்கிட்டு இருக்க ஒரு செக்டாருங்கிறதுனால அதில் மட்டுமே கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்.
தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஏன் இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்ணு மூடிட்டு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கோமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஆஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன் அப்படின்னா ஒரே ஸ்டாக்கில் போயோ இல்லை ஒரே செக்டாரில் போயோ அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதை பிரித்து 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம்னு ஒரு 5 ஷேராக பிரித்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இல்லாமல் உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கும். அதே ஒரே ஷேரில் போய் நீங்கள் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அந்த ஷேர் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் பயங்கரமாக பாதிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வாங்க அடுத்த வீடியோவில் சைக்காலஜியில் இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.